Taste the Daily. திருவண்ணாமலை மலர் சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை தேரடி வீதியில் உள்ள மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ 2500 ரூபாய்க்கும் முல்லைப்பூ 3000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சாமந்திப்பூ 200 ரூபாய்க்கும் பன்னீர் ரோஸ் 250 ரூபாயாக உயர்ந்து விற்பனையாகிறது. இதனால் விவசாயிகளும் பூ வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே சாலையை கடக்க முயன்ற கார் மற்றும் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. அச்சரப்பாக்கம் அரப்பேடு சந்திப்பில் சாலையை கடக்க முயன்ற கார் மற்றும் இருசக்கர வாகனம் மீது கிளாம்பாக்கத்தில் இருந்து திருச்சி செல்லும் தற்காலிக ஓட்டுநர் ஓட்டிய அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த தந்தை மற்றும் மகள் காயமடைந்த நிலையில் பேருந்தில் வந்த 5 பேரும் லேசாக காயமடைந்தனர். இதையடுத்து காயமடைந்த பயணிகளை மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் இயக்குவதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே அடையாளம் தெரியாத வடமாநில நபர் சடலமாக கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. அண்ணா நகர் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள கால்வாயில் 45 வயது மதிக்கத்தக்க வடமாநிலத்தை சேர்ந்த ஒருவர் சடலமாக கிடந்தது குறித்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இறந்த நபரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் போதை பாலியல் அத்துமீறலுக்கு அடுத்தபடியாக கொலை சம்பவங்கள் அதிகமாக நடப்பது சாமானிய மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தாதது திமுகவின் ஏமாற்று வேலை என தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் மயில் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அமைப்பின் மாநில செயற்குழு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் அரசு ஊழியர்களை திமுக அரசு ஏமாற்றி உள்ளதாக சாடினார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி நிறைவேற்ற வேண்டும் என்கிற தீர்மானத்தை எங்களுடைய மாநில பொதுக்குழுவானது இன்று நிறைவேற்றி இருக்கின்றது. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். 4 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி முடிவடையக்கூடிய நிலையிலும் கூட தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன எந்த வாக்குறுதியையும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நிறைவேற்றவில்லை என்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே அதிருப்தியோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே திருக்கல்யாண மாதா திருத்தலத்தில் நிச்சயதார்த்த விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பொத்தக்காலான் விலையில் உலகில் 3 இடங்களில் மட்டுமே உள்ள திருக்கல்யாண மாதா திருத்தலம் உள்ளது. இத்திருத்தலத்தில் வரும் 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தேர் திருவிழாவும், 22ஆம் தேதி தேர் பவனியும், 23ஆம் தேதி திருப்பலியும் நடைபெறுவதை முன்னிட்டு நிச்சயதார்த்த விழா நடைபெற்றது. இந்த விழாவுக்காக கையில் சீர்வரிசை பொருட்களோடு பவனி வந்து திருப்பலியில் திருக்கல்யாண மாதாவுக்கு நிச்சயதார்த்த அறிக்கை வாசிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர்.